அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக் மாசோபோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம சீனா பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிடலாமே. சீனா பாகிஸ்தான் விவகாரம், தான்சானியா விவகாரம், அப்புறம் ஈரான் பெரிய அளவுக்கு சீனா கிட்டேருந்து ராக்கெட் தயாரிப்பதற்கு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு அதிரடியான தகவலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரம்ப்போட அறிவிப்புகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, குறிப்பாக என்று இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக கத்தார் இன்று துணை நினைத்திருக்கிறது. முதல் முறையாக கத்தார் ஹமாஸுக்கு எதிரான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நான் எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. வாங்க அதை அதிர்ச்சியோடு அந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுக்கு சீனா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் அவ்வளோதான், நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரீபேமெண்ட்லாம் கொடுத்துடுங்க. ஏன்னா 2 வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுத்தோம், அது முடிஞ்சிடுச்சு. ஏன்னா உங்களோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறனால எப்போனாலும் நீங்கள் எங்கள் தொழிலை முடக்கிட்டு திடீர்னு கொடுக்க முடியாமல் கூட போக வேண்டிய வாய்ப்பு வரலான்ற சந்தேகம் சீனாவுக்கு விட்டது. அதனால் சீனா இந்த தடவை எந்த கிரேஸ் பீரியடுமே கிடையாது, எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய கடன் 80 ட்ரில்லியன், அதாவது அப்ராக்சிமேட்டாக அவங்க மதிப்பில் 286 பில்லியன் அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த 2025 30.35 பில்லியன் திருப்பி செலுத்த வேண்டிய காலம் ஆகஸ்ட் 2024 ஜூலை 2025. ஆனால் இது அவங்களால திருப்பி செலுத்தினாங்களான்னா திருப்பி செலுத்தலை. ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 2025-26 ரொம்ப பாதி அளவுக்கு கூட, 1.7 பில்லியன் அளவுக்கு தான் அவங்களால மேஜராக ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவங்களால ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய தொகை 2.8 பில்லியன். ஸோ அவங்க பட்ஜெட்டே அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய தொகை 30 பக்கம் இருக்குது. அப்போ 2.8 பில்லியன் எங்க, அங்கே 30 எங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸு. அதனால தான் சீனா என்ன பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணா, நீங்கள் நம்ம 2 பேரும் ஒன்றா நெருக்கமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் ரீபேமெண்ட்லாம் மெதுவாக கொடு, அது இல்லாமல் லோன் அமௌண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வட்டியெல்லாம் அப்புறம் கழிச்சு கூட கொடுன்னு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பட் சமீப காலமாக பாகிஸ்தானோட நடவடிக்கை அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் கொலாவது, போகிறது வர்றது, அடிக்கடி அங்கே போய் பார்க்குறது செய்கிறது, இதெல்லாம் சீனாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. சீனா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ நம்மளை கழட்டி விடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க போல். அவரு கவாஜி ஆசிப் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்களே வழி இல்லாமல் பாருங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வேணா அந்த கொட்டை வேணால் கொடுக்கட்டுமா ஐயான்னு அந்த சுச்சுவேஷன் சொல்கிற கதை தான் அவருடைய கதையாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு அங்கேயே ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம். சீனா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கிறது பாகிஸ்தான். இது பெரிய ஒரு ட்விஸ்ட்டு தான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க கிளியர் பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கா நாடான தான்சானியா. இந்த வரைபடத்தில் தான்சானியா எங்கே இருக்குன்னு பாருங்கள், மால்வா பக்கத்தில் இங்கே இருக்கு இல்லையா. இந்த ஆப்பிரிக்கா நாடான தான்சானியாவில் இவர் தான் பிரசிடென்ட். பார்ப்பதற்கு அப்பாவி போல் தோற்றமுடைய இவங்க தான் பிரசிடென்ட். இவங்க பேர் தான் சாமியா ஹசன். சாமியா ஹசன் 2021 இருக்காங்க. இவரே பிரசிடென்ட் ஆனது ஒரு திடீர் கதை தான். அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் திடீர்னு இறந்து போனதுனால இவங்க துணையாக இருந்து அப்படியே மேலே திடீர்னு நின்றவங்க தான். ஆனால் இவங்க பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2021 இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கைது தான். அங்கேங்க நான் அங்கே சொல்கிறேன், நீ வேற எங்கேயும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு எதிராக யார் பேசினாலுமே கைது தான். மறுபடியும் நான் இங்கே இல்லை, அங்கே சொல்கிறேன், தான்சானியாவில். அது இல்லாமல் இப்போ எதிர்கட்சிகள்லாம் நிறைய கேள்விகள் இவங்களை கேட்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த கைதுகள். எதிர்கட்சி தலைவர்களே இல்லாமல் எலெக்ஷனுக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எலெக்ஷன் தான் நடத்துகிறீங்களே, கொஞ்சம் ஃப்ரீ ஃபேராக நடத்துகிறீங்களா அப்படின்னா இவங்க ஆளுங்களே வச்சுக்கிட்டு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களே ஃபிங்கர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு எலெக்ஷனை போட ஆரம்பிச்சிருக்காங்க, ஓட்டும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் மக்களுக்கு கோபம் ஜென்சி போராட்டமாக மாறி அந்த ஜென்சி போராட்டம் இருக்கிற அந்த பேலட் பேப்பர்லாம் அடித்து உடச்சி தும்சம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் இவங்களை எதிர்த்து அடிக்க கடைசியில் காவல்துறை இவங்க போட்டு அடிக்க, கடைசியில் காவல்துறை யூனிஃபார்மே கழட்டிட்டு போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் அப்படின்னு அவங்க கிளம்ப ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னும் வரல. ஆனால் பற்றி எரிகிறது, தான்சானியா முழுவதும் பற்றி எரிகிறது. காரணம் என்னென்னா ஒரு 4 காரணம் சொல்லிடலாம். அதாவது எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்பு இவங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருடைய இதுவுமே அப்ளிகேஷனுமே கேன்சலு. அதையும் மீறி நீங்கள் சிறையில் வைக்கிறீங்க. சிறையில் வச்சு சரி அவங்க ஒரு டூப்ளிகேட் வேட்பாளரையாவது போட்டி நிறுத்தலாம் அப்படின்னா கடைசி நேரத்தில் அதையும் கேன்சல் பண்ணுறீங்க. இல்லை இப்போ எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்கன்றாங்க. இல்லை உங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. ஐரோப்பாவும் இதே தான் பண்ணுறாங்க. ரொமானியாவில் இதே மாதிரி தான் நடந்தது.
அப்புறம் இன்னும் ஒரு சில நாட்டில் இதே மாதிரி நடந்தது. அப்போ உங்களுக்கும் ஐரோப்பாவுக்கு வித்தியாசம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஜென்சி போராட்டம் வந்து யாருமே இல்லாமல் நீ எலெக்ஷனே நடத்த தேவையில்லையாம்மா, நீ வந்து டைரெக்டாகவே அதிபர் தேர்தலில் உட்காந்துக்கலாமே, என்ன ஏமா நடத்துகிறேன்னு போராட்டம் வெடிக்க இவங்க என்ன பண்ணாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க. என்னது இன்டர்நெட்டை கட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த கலவரம் தான் ஆல்மோஸ்ட் கட்டுக்குள்ளே வரல. ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா அந்த மசாய் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, தான்சானியாவில் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான கம்யூனிட்டி. அந்த மசாய் கம்யூனிட்டி கூட இப்படி வில்லு தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஏம்மா நீ கிளம்புறீமே இல்லை உங்கள் நெத்தியிலே வில்ல விட்டுட்டுமா அப்படின்ற அளவு கிளம்பிட்டாங்க. ரொம்ப வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அந்த அம்மா மொழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இப்பொழுது தான்சானியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்து நம்ம சவுத் கொரியாவுக்கிட்ட போயிடலாம். ஏன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் சவுத் கொரியாவில் பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சீனாவுடைய ஜின்பிங் அவர்களை நம்ம இப்போ இந்த வீடியோ வெளியே வரும்போது பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் முழுமையாக நீங்கள் நைட் அதை பற்றி பேசிடலாம். அதற்கு முன்பு சவுத் கொரியாவில் தென் கொரியாவில் என்ன அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து அமெரிக்கா மதிப்பில் ஒரு $350 பில்லியன் டேரிஃப் வந்து லோயர் பண்ணுறதுனால அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறதை ஒத்துக்கிறாங்க. இப்போ 25%லேருந்து 15% வந்துருச்சு. லாட் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் அமெரிக்கா கிட்ட வாங்குறதா ஒத்துக்கிட்டாங்க. எத்தனை நாடுகிட்ட தான் அந்த கேஸ் அண்ட் ஆயிலை வாங்க சொல்லுவீங்க? இந்தியா கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறீங்க, போகிற நாடுகிட்டலாம் கேஸ் அண்ட் ஆயில் வாங்க சொல்கிறீங்க, ஐரோப்பாவும் வாங்க சொல்கிறீங்க. எங்கே தாங்க நீங்கள் ரிசர்வ் வச்சுருக்கீங்க? யாருக்கிட்ட தான் திருடி கொடுக்கலான்னு பிளானில் இருக்கீங்க எனக்கு தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வெல்த்தி அண்டு கம்பெனிஸ் அண்டு பிஸ்னஸ்மேன் எல்லாம் ஒன்று மொத்தமாக சேர்த்து ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக $600 பில்லியன் வருதுன்னு இருக்கிறாரு. அப்புறம் மிலிட்டரி அலையன்ஸ், மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கான மிலிட்டரி அலையன்ஸ் கொடுக்க போகிறோம். அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை உருவாக்க போகிறோம். அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸ்ன்னாங்க. அப்புறம் ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார், உங்களுக்கு வடகொரியா கிட்ட தானே பிரச்சனை, பேசுகிறேன், எனக்கு டைம் கொஞ்சம் இல்லை, டைம் இருந்தால் நான் பேசுகிறேன், உங்களுக்கு தெரியல என்னை பற்றி, நான் நிறுத்தாத யுத்தமே இல்லையா எல்லா உலகத்தில் இப்போ எங்கேயுமே யுத்தமே கிடையாது. யார்? நான் வந்தனால தான். இந்தியா பாகிஸ்தான் ஞாபகம் இருக்குது தானே? ரைட்டு, உங்களையும் வடகொரியாவும் தென்கொரியாவும் சேர்த்து வச்சுறேன், கவலைப்படாதன்ட்டார். சரி ஓகே தலைவா, கிளம்பு தலைவா வருதா, போகிற இடத்துலலாம் வந்து இந்தியாவை இழுத்து வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் தான். எங்கே போனாலுமே பேசுகிறாரு. இப்போ அவங்க பாத்ரூம் கழுவ வந்து கூட பேசுவார் போல. இங்கே பாருமா, என்னை பற்றி தெரியுமா தெரியாதா, நான் யாருன்னு, நான் தான்மா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினேன்ற அளவுக்கு இப்போ ரேஞ்சுக்கு வந்துட்டார். சரி, இப்போ சீனாவுக்கு போகிறாரு. சீனாவுக்கு போகிறதுக்கு முன்பு இன்னொரு தகவல் இன்றைக்கி CNN என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாலும் ஈரான் வந்து தடை விதிச்சிட்டாங்க. அதில் இந்த ராக்கெட் என்ஜின், அதாவது இஸ்ரேல் மீது நடத்தும் போது தாக்கல் நடத்தப்பட்டதில் அதில் இந்த பெரும்பாலும் ராக்கெட் ஏவுகணை தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதில் பின்னாடி பயன்படுத்தக்கூடிய சோடியம் பெட்ரோக்ளோரைட், இந்த சோடியம் பெட்ரோக்ளோரைட் சீனா தான் டன் கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய லிஸ்ட்டில், ஐநாவுடைய லிஸ்ட்டில் இந்த மாதிரி சோடியம் குளோரைட் நீங்கள் வந்து தடை விதிக்கவே இல்லையே அப்படின்றாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஸோ முழுக்க ஈரானுடைய ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு முழு உதவியாக இருந்தது தான் சீனான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தாலும் சரி, இப்போது நிலைமைக்கு சீனாவும் அமெரிக்காவும் இப்படி ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரிக்க முடியாத அளவுக்கு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி தாங்க, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற கேள்வி தான். நான் சீனாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு, உடனே ஷேர் மார்க்கெட்டில் சரியான அடி, பயங்கரமான அடி. அதுக்கப்புறம் திடீர்னு போகிறோன்னே அன்றைக்கி இறங்கின ஷேர் மார்க்கெட்லாம் ஏறிடுச்சு. இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி! அதுதான் உலக மக்களை முட்டாளாக்குறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு போகிறன்றதும் போகலன்றதும், ஒரு உலக தலைவரோட விசிட் வந்து நார்மலாக பார்த்தோம்னா 2 மாதத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஏதோ இவர் சொல்கிற இந்த எக்ஸலில் போகிறனால அது கேன்சல் ஆகிறதுலாம் கிடையாது. அது சும்மா அவங்களுடைய முதலீட்டாளர்களை முதலாளியாக்குவதற்காக ஒரு உலகத்தையே ஏமாத்துன்ற ஒரு ஃபோர்ஜரியான ஒரு செயல் அது. அவர் திடீர்னு சீனாவுக்கு போக மாட்டேன்ற செயல், இது மட்டும் நான் விடவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா ஓடிட்டே இருக்குது ஒரு உலகத் தலைவர். இந்த மாதிரியான ஒரு கேவலமான பிஸ்னஸ் இது வரைக்கும் யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு நாட்டின் மீது வரி போடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது, உடனே அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறது, எல்லாரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. டாப்பில் இருக்கும்போது விற்றதுக்கப்புறம் அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்குறது. அவர் ஃபுல்லாக கீழே இறங்கினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறது, ஓடி போய் வாங்கிடுறது. வாங்கினதுக்கப்புறம் நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது, மறுபடியும் வந்து ஹையில் நின்றுக்கிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த இண்டன்பர்க் நிறுவனத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு எனக்கு புரியல. எனக்கு அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க.
இந்த அதாவது கனடாவை மீது மிகப்பெரிய ஒரு வரி விதிச்சாங்கல்ல, இன்றைக்கி வந்து குறிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க. நேற்று எப்படி பிரேசில் வந்து வரி விதிச்சதை வந்து குறைச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கனடாவும் வரி வந்து ஒரு ஃபுல்லாக 400%, 410%லாம் வரி விதிச்சார்ல, இன்றைக்கி செனட்டில் கொண்டு வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு 50க்கு 46 50 மெம்பர் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுவுமே சக்ஸஸ். அப்போ இதுக்கப்புறம் ஒரு வழிக்கு வந்துட்டாங்க. இந்த மனுஷன் பக்கம் ஓரமாக போய் கத்திட்டு இருந்தாலும் இவங்க டீமில் இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கிய மெம்பரு ஆப்போசிட்டுக்கு தாவிக்கிட்டார். இந்த மனுஷங்கிட்ட இருந்தால் நம்மளால் வாழ முடியாது போலன்ட்டு இப்போ ஆப்போசிட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே ட்ரம்ப் கொண்டு வர அத்தனையும் அடுத்தடுத்து வந்து ஓட்டு போட்டு ஃபெயிலர் ஆக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் தான். நல்ல இப்போ தான் அரசியல் காலத்தில் நம்ம சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தான் தோன்றித்தனமாக ஒரு பாட்டு போகிற பக்கம்லாம் வரியை விதிச்சு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு வர்றது அது பாட்டு ஏற்றுக்குவாங்களா என்ன? அதனால் அங்கே இருக்கக்கூடிய அவங்க ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை வந்து டெமோக்ராட்டிக்கு தாவி இப்போ பெரிய அளவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் போய் ஒவ்வொரு நாடாக வரி போட அங்கே கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்புறம் அங்கே இவங்ககிட்டையும் வந்துடலாம், ஐரோப்பாக்கிட்டையும் வந்துடலாம். ஏன்னா ஐரோப்பானுடைய காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் சீனா கிட்ட பெரிய அளவுக்கு தடைகளை விதிக்க போகிறோம். ஏன்னா சீனா தான் ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு ராக்கெட் ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ சீனா ஒரு 2 மாதம் தான், 2 மாதம் என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து ரேர் எர்த் மினரல்லாம் வந்து கொடுத்தது நிறுத்தின உடனே அங்கே ஐரோப்பானுடைய ஏற்றுமதி, அதாவது உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதங்களில் 60லேருந்து 70% ரேர் எர்த் மினரல் யாரை சார்ந்து இருக்குன்னா சீனாவை சார்ந்து இருக்குது. இப்போ எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஜெர்மனியோட கார் மேக்கிங் கம்பெனி இது தான் வந்து நின்று போச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயுதங்களே தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ காஜா கலாஸ் ஓடி வந்து சீனா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஒரு சில தடைகளை கொஞ்சம் விலக்கிக்கலாமா அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இப்போ இவங்க தானே என்ன சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் நிறுத்த போகிறோன்னு சொன்னீங்க. இப்போ கடைசியில் நீங்களே உக்ரைனுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய டஃப் கொடுத்துருக்காங்க சீனா. அதனால் மறுபடியும் ஐரோப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களா, இல்லை எங்களுக்கு வீராப்புறம் பர்ஸு அப்படின்னு நிற்க போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய அமெரிக்காவுடைய பயணம் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் ப்ரெஸ் எல்லாமே என்ன பெரும்பாலும் சொல்லியிருக்காங்கன்னா, இது சீனாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து சீனா மீது பெரிய மறைமுக போர் அது இதுன்னு தொடுத்து அடுத்தடுத்த வரிகளை விதித்தாங்க, பெரிய ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, இருக்கிற நட்பு நாடுகளையும் எதிரி நாடுகளாக்குனாங்க. அவங்க எல்லாரும் எதிரி ஆக்கினதுக்கப்புறம் இவங்க போயிட்டு நட்புறவு கொண்டாடுறாங்க. இது வந்து எந்த வகையத்தில் இது வெற்றின்னு தெரியல, ஆனால் சீனாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றின்றாங்க. அதுதான் உலகமும் கூட. இன்றைக்கி கூட இருக்கிற நாடுகள்லாம் வந்து யோசனை பண்ணுவாங்க. தைவான் கூட இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க. தைவானுடைய பிரதமர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் அமைதி விரும்ப தயாராக இருக்கோம், போர்னா போர் விரும்ப தயாராக இருக்கோம், ஆனால் போர் மூலியமாக தான் அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னா தைவான் சும்மா இருக்க மாட்டோம், முடிச்சிடும்ன்றாரு. நிறைய படத்தை பார்த்துருப்பாரு என்னன்னு தெரியல, அதனால் பயங்கரமாக பேசினார். சுற்றிக்கிறவங்களாம் தைவான் 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 வந்து பயங்கரமாக வெடித்து சிதறினார். கொஞ்சம் மூச்சை விட்டு பாருப்பாங்க உங்கள் ஆள். அதாவது தைவான் தயாராக இருங்க, உங்களுக்கு முழுசாக ஆயுத உதவி கொடுக்குறேன், நீங்கள் போய் சீனாவை அடிங்க, உங்கள் நாட்டை காப்பாற்றுன்னு சொன்னாலும் அங்கே சீனா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கிறாருன்றது இவர் அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பார் நினைக்கிறேன். இல்லை என்ன நினச்சி பேசினாரா, இல்லை விரக்தியின் வெளிப்பாடில் பேசினாரான்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சம்பவம். அப்படியே நம்ம இங்கே இஸ்ரேல் விவகாரத்தை பார்க்கும்போது முதல் முறையாக கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்கள் இஸ்ரேலினுடைய வீரரை சுட்டு கொன்றது வந்து வயலேஷன், சீஸ்பயரை வந்து நீங்கள் மீறி இருக்கீங்க ஹமாஸ். யாரை கேட்டு நீங்கள் இஸ்ரேலுடைய வீரர்களை சுட்டு கொண்டீங்க? ஆயுதங்களை கீழே போடுங்க, என்ன வேலை உங்களுக்கு? ஆயுதங்களை கீழே போடலன்னா அவ்வளோதான், அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தினா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ ஹமாஸ் நினைப்பாங்க, இப்போ அல்ஜசீரா ஓடி வந்து, தலைவரே ஏன் இப்படி நீங்கள் சொன்னீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்து போய் காட்டியிருப்பாங்க கத்தானுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட. இதுவரை அவங்க அல்ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பாலஸ்தீனன் வந்து காசாவுக்குள்ளே வந்து கொண்டு இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் 597 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்காங்க. அத்தனை பேர்த்தை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்களே தலைவரேன்னு அவருக்கு செய்தியை காட்டியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கேட்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இருப்பேன். இந்த ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, ரெட் கிராஸ் அமைப்பு வந்து நிறைய உடல்கள்லாம் தோண்டி எடுத்து போகிறாங்கல்ல. இந்த ஹமாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிறைய ஆயுத குடோன்கள்லாம் மண்ணோட மண்ணாகிடுச்சு. இவங்க உதவியோடு தேடி கண்டுபிடிக்கிறன்ற பேரில் மறுபடியும் ஆயுதத்தை எடுத்திருக்காங்கன்றாங்க. அதாவது கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆயுதத்தை எடுத்து தான் எங்கள் வீரர்கள் மீது எல்லை பகுதியில்
பெருசாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டுலாம் இல்லை, ஒரு பகீர் குற்றச்சாட்டு வருதா, பகீர்னு வருதா உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க, ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்புறம் இஸ்ரேலால் தடை விதிக்கப்பட்ட ஹமாஸ்னுடைய முக்கிய அவங்க தீவிரவாதி லிஸ்ட்டில் சேர்த்தப்பட்ட நபர்கள் எல்லாமே ஒரு 154 பேர்த்துக்கு எகிப்து என்ன பண்ணுறாங்க, கைரோவில் ஒரு லக்ஸுரி ஹோட்டல், அந்த லக்ஸுரி ஹோட்டலில் அந்த புகைப்படம்லாம் பார்த்தோன்னா அவங்க ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க, பெரிய ஒரு மீட்டே நடத்தியிருக்காங்க. அக்டோபர் 25, 2025 டெய்லி மெயில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 47 வயசான ஹல் ஹராமா, இவர் வந்து இஸ்ரேலால் தேடப்படுகிற மிகப்பெரிய ஒரு நபர். உட்காந்து ஒருத்தர் காஃபி சாப்பிட்டுக்கிறாரு, உட்காந்து ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கிற நீச்சல் குளங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தடபுடலாக இருக்கிற 2-3 நாளாக. உலகத்திலே முதல் நாடு எகிப்து வந்து ஹமாஸ் குறிப்பாக இவங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாதிக்குன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோட்டலில் கட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்களே நியாயமாக டெய்லி மெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் போய் நாட்டாமை கிட்ட கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இதுக்கப்புறம் நாட்டாமை என்ன சொல்ல போகிறாங்க என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கூட அவங்க நிறுத்தவே கிடையாது. அங்கே லெபனான்லேயும் சரி, லெபனானில் மட்டும் நேற்று ஒரு நாளில் மட்டும் 3 ஹெஸ்போலானுடைய அடுத்தடுத்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து கஃபர் குவாட், அப்புறம் வந்து ஜியாத் ஜாஸ், அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் வந்து, அதில் 2 பேர் வந்து இங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் இஸ்ரேல் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 பேர்த்தை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஹெஸ்புல்லா, காசா, பாலஸ்தீன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தின்னு சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து அந்த பர்டிகுலர் ட்ரோன் தாக்குதல் வந்து குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையாமல் தனது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது. நேற்று இஸ்ரேலும் யுஏயும் வந்து அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு செய்தி தான். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடர் வந்து யுஏஇ ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. நேற்று சீனா இஸ்ரேலுக்கிட்ட சைனுமே பண்ணிட்டாங்கன்றாங்க. இது அமெரிக்கானுடைய நீண்ட நாள் கனவுமே கூட. நம்ம எப்படி ரஷ்யா வழியாக ஈரான் வழியாக கொண்டு வருமோ பைப்லைன் வழியாக, அதே மாதிரி அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே கிரீஸ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அவங்க பைப்லைன் இது வரைக்குமே இருக்குது, ஐரோப்பா வழியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து அந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து சி ரூட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேலிருந்து யுஏஇ வரைக்குமே ரயில் ரூட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியா வழியாக கொண்டு வந்து சேர்த்துறது தான். ஸோ இந்த காரிடருக்கு முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நகரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பாசிட்டிவாக வந்தால் நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு சிரியா வந்து சொல்லிட்டாங்க, அதாவது ஐரோப்பா நாட்டில் இன்னும் கொசோவோ வந்து இணையலை, கொசோவோ வந்து ஒரு தனி நாடாக நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு திடீர் அறிவிப்பு. இவர் வந்து இங்கே ரியாத்துக்கு போயிருக்கிறாரு, சவுதி அரேபியாவில். அங்கே போயிட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொசோவோ நினைப்பாங்க, பரவாயில்லப்பா உங்கள் நாட்டை கொஞ்சம் பாருங்கப்பா, அங்கே ரொம்ப ஏதாவது விட்டுற போறீங்கன்ற தான் நினைப்பாங்க. நான் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நாடை ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு தலைவர் தயாராகிட்டாருன்றும்போது நல்ல ஒரு வளர்ச்சி தானே சிரியாவுடைய வளர்ச்சியை நான் சொல்கிறேன். நான் அடுத்து ஜெர்மனியில் வந்து ஏஎஃப்டியினுடைய கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து அங்கே போலிங் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸாகவும் பாசிட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலைஸ் வைடல் அவர்கள் 26% வாக்கெடுப்பில் தனிப்பெரும் கட்சியாக தனித்து நிற்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்து சென்டர் ரைட் பார்ட்டி சிடியூன்னு சொல்லுவாங்க 24.5, அப்புறம் லெஃப்ட் பார்ட்டி வந்து எஸ்பிடி வந்து 15%. எலான் மஸ்க் வந்து மறுபடியும் ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறார், ஜெர்மனியை காப்பாற்றணும் அப்படின்னா அது ஏஎஃப்டியால் மட்டும்தான் முடியும், அலைஸ் வைடால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறார். இதனால் ஜெர்மனி கொஞ்சம் டென்ஷனாக தாங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கானுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் திடீர்னு ஓடி வந்து மற்ற நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் தரத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவரை பர்டிகுலர் முறையில் புகழ்ந்தார்னா அது வேறு மாதிரி ஆயிரும். நினச்சி பாருங்களேன், இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து திடீர்னு எலான் மஸ்க் இங்கே வந்து இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் சூப்பர், இவங்க மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னா என்ன மாதிரி ரியாக்ஷனாக இருக்கும் சொல்லுங்கள்? இது எந்த வகையில் நியாயம்? இது ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் ஜெர்மனியில் இப்படி ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அலைஸ் வைடல் அவர்கள் வந்தாருன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு சாதகமாக போகிறாரான்றது அது கேள்விக்குறியாக வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நேராக விறுவிறுன்னு கிளம்பி துருக்கிக்கு போகிறாரு. ஏன்னா சமீப காலமாக துருக்கி வந்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு யூகே போகிறாங்க, ஒரு 8 பில்லியனுக்கு மேலே அவங்களுடைய ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு திருப்பம் தான். ரொம்ப நாளாக போர் விமானங்கள் அமெரிக்கா கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் துருக்கியை நாங்கள்
7th ஜெட் ஃபைட்டர் ஜெட்டு 8th ஃபைட்டர் ஜெட்டில் நாங்கள் உருவாக்குறோம் ஆச்சா போச்சானாங்க. அப்போ இருக்கும்போது ஏன் இவங்க போர் விமானங்கள் வாங்குறதுக்கு பெருசாக ட்ரை பண்ணுறாங்கன்றது இன்னொரு கேள்வியாக வைத்துக்கலாம் நம்ம. அப்படியே அங்கே ஜெர்மனிலேருந்து தள்ளி போலந்து, கொஞ்சம் வருத்தமான செய்தி தான், கொஞ்சம் தாங்கக்கூடிய செய்திகள் இல்லை தான். போலந்து வந்து இந்த வருஷம் 1,58,000 மேலே உள்ள மக்கள் வந்து பிறப்புக்கு தான் அப்படியே ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆகிடுச்சான், கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சான். ஆல்மோஸ்ட்டு அவங்க கொஞ்சம் 2-3 வருஷமாக பார்த்தோன்னா 2,52,000 குழந்தைகள் வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லைன்றாங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் போலந்து. ஏதாவது உதவிகள் வேணுமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் மனசை விட்டு கேளுங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு மக்கள் தொகை குறைவு என்பது நாட்டுக்கு பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவிலிருந்து வந்த ஒரு போட்டை மறுபடியும் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது அமெரிக்கா. தாக்குதலில் நாங்கள் முடியடிச்சிட்டோன்றாங்க. இது எல்லாமே ஃபேக்காக நெரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்றது தோணுது. ஏன்னா அமெரிக்கானுடைய போர் கப்பல் எல்லாமே நிற்குது, அதையும் மீறி மண்டையில் மூளையே இல்லாதவங்க கூட இப்போதைக்கு அந்த வழியில் போட் எடுத்துகிட்டு அந்த கொகைனையோ மற்றதையோ திருட கொண்டு போக மாட்டான். நினச்சி பாருங்களேன், எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியுது. அந்த வழியில் போனாவே சொல்கிறது வரைக்கும் 8-10 பக்கம் சுட்டு வச்சுட்டாங்க. யார் போவாங்க இதுக்கப்புறம்? ஆனால் தொடர்ந்து இவங்களாம் ஒரு போட்டை அனுப்புகிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க, சுடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. நினச்சி பாருங்களேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ். எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்களே. என்னுடைய கேள்வி ஒன்று தான், நீங்கள் தொடர்ந்து ஒரு 20 நாளாக நின்றுட்டுருக்கீங்க. 20 நாளாக வெனிசுலாவிலேருந்து வர ஒவ்வொரு இது மாதிரி படகுகளையும் நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க. அதையும் மீறி எப்படி நீங்கள் வந்துடும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை அவங்க அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையை துறக்கிற அளவுக்கு தயாராகிறாங்களா என்ன திருடர்கள்? எனக்கு புரியல. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். வெனிசுலாவை தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு காரணத்தை ஒரு ஃப்ரேம் பண்ணணும் இவங்க. இப்போ ரஷ்யா மீது தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு காரணத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இது உலக மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது ஏன் பர்சனலாக எனக்கு கூட தோணுது. இல்லை அப்படின்னா கருத்துக்கள் பதிவுலாம் கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, உலகத்தில் 2 பேர்த்துக்கு 2 வியாதி. ஒன்று வந்து அமெரிக்காவுக்கு என்னென்னா லேட்ஸ் மேக் எ டீல், அந்த வியாதி அதுக்கு. கத்தார் வந்து உலகத்தில் எங்கே யுத்தம்னாலும் நான் மத்தியஸ்தம் வரட்டுமா. ஆனால் இவங்க மத்தியஸ்தம் போனாலும் தயவுசெய்து நீங்கள் அந்த கிரெடிட் எடுத்துக்கோங்க. ஆனால் ஏன் நீங்கள் எல்லாமே அவர் பெரிய என்ன நாட்டாமல் சொன்ன பேருக்கு என்னங்க நாங்கள் வந்து இந்த அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க? அதுதான் எங்கள் ஊர் அரசியலே நீங்கள் மிஞ்சிட்டீங்க. எங்கள் ஊர் அரசியல் தான் ஒரு சின்ன விஷயம். அந்த முதல்வருக்கோ அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் டைலாக் மட்டும் என்னென்னா மாண்புமிகு முதல்வர் ஆணைக்கணுங்க இந்த ஒரு செயலை செய்கிறேன்னுவாங்க. கடைசியில் ஏப்பா அப்படி ஒரு செயல் செஞ்சால் எங்கே செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க பாட்டுக்கு போயிட்டு வெனிசுலாவையும் இப்போ அமெரிக்காவையும் நான் போர் நிறுத்த கொண்டு வரணுவாங்க. இது கூட அங்கே ஒருத்தர் பெருமை பேத்திக்குவார், நாங்கள் தான் இந்த போரை நிறுத்தணும்னு வர. இவங்களே வார் தொடுங்குவாங்க, இவங்களே போர் நிறுத்தி பெருமையாக சேர்த்தி அது ஒரு லிஸ்ட்டில் சேர்த்திப்பாங்க. நேற்று அதை விட தெற்பெருமை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் எக்கானமி நாங்கள் தான், எங்களை மிஞ்சிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, போகிற இடத்துலலாம் டீலு, எல்லா இடமும் டீல் வருது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அமெரிக்கா த மாஸ், அமெரிக்கா த கிரேட் அப்படின்ட்டு தற்பெருமையாக பேசிட்டு இருக்கிறார். இந்த தற்பெருமைக்கு என்றைக்கு வந்து இடி விழுதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கான நாட்கள் தான், வெயிட் அண்ட் சீ தான். இந்தியா செய்தி பார்த்துடலாம். ஏன்னா இந்தியா வந்து தனது தங்கத்தை 1991 அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது இங்கேருந்து கொண்டு போயிட்டு யூகேனுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணுது. நிறைய தங்கத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தங்கத்தை வைத்து கடன் வாங்குறோமோ அப்போ நம்ம தங்கத்தை அங்கே யூகேனுடைய சென்ட்ரல் பேங்க்கில் வச்சுட்டு பவுண்டாக நம்ம வாங்கணும். அது இப்போ என்னாச்சுன்னா இப்போ 2023 இப்போ வரைக்கும் ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 23, 24, 25க்குள்ளே 274 டன்னு தங்கத்தை வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் யூகே கிட்டேருந்து. அது இப்போ மார்ச் டு செப்டம்பர் 2025க்குள்ளார 64 டன்னு தங்கத்தை வந்து இந்தியா ரிட்டர்ன் பேக் எடுத்துகிட்டு இருக்கு. 1/3 3ல் 2 பங்குக்கு மேலே நம்ம ரிட்டர்ன் வாங்கிட்டோம். அதுவுமே இன்னும் ஒரு 4 மாதத்துக்குள்ளே நம்ம யூகே கிட்டேருந்து ரிட்டர்ன் வாங்க போகிறோம். ரீசெண்டாக கூட ஸ்டார்மர் அவர்களுங்க வந்தார்ல, வந்ததில் ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு போதிய அளவுக்கான நம்ம பொருளாதாரத்தில் முந்தி நிற்கிறோம். இன்னும் எதுக்கு நம்ம போயிட்டாங்க, நம்மளுடைய பணம் அங்கே இருந்துட்டு. ஏன்னா நம்ம பார்க்குறோமே வெனிசுலா போயிட்டு ஆல்மோஸ்ட் 1000 டன்னுக்கு மேலே இங்கே வச்சது, எங்கே யூகேனுடைய பேங்க்கில் வச்சது. இப்போ நிக்கோலஸ் மதுரா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு யூகே கிட்ட, இல்லை நீ நியாயமாக ஜனநாயக முறைப்படி வரலன்னு சொல்லிட்டு 1000க்கும் மேற்பட்ட டன் கோல்டை வந்து திருடிக்கிட்டாங்க. அவ்வளோதான், கொடுக்க முடியாதுன்றாங்க. இவங்களை நம்பி இனி வந்து உலக நாடுகள் எல்லாமே என்ன ஆகும்னா தன்னுடைய தங்க ரிசர்வ் எல்லாமே யோசனை பண்ணுவாங்க. இதற்கு முன்பெல்லாம் வந்து எல்லா நாடுகளும் இப்போ பவுண்ட் வேணுமா இல்லை டாலர் வேணும்னா நம்ம தங்கத்தை கொண்டு போய் வைக்கும்போது அவங்க கொடுப்பாங்க. பட் இதுக்கப்புறம்லாம் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக அமெரிக்காவோட சொத்துக்களை ரஷ்யாவோட சொத்துக்களை திருடுறதுனால
உலகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தொடர்ந்து இந்தியா பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த 3 பகுதிகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு போராட்ட களத்தோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கலாம். இது வந்து மாண்டினிகாரோ எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, எங்கள் கொசோவோ பக்கத்தில், குறிப்பாக சிரியா வந்து நாங்கள் கொசோவோ ரெகனைஸ் பண்ணுறோன்னாங்களே அது பக்கத்தில். ஒரு 14,000க்கு மேற்பட்ட துருக்கியும் ப்ளஸ் அசர்பைஜானுடைய மக்கள் விசா இல்லாமல் அங்கே மாண்டினிகாரோவில் இருக்காங்க. அடுத்தடுத்த இன்சிடெண்ட்லாம் நிறைய கொஞ்சம் கத்தி குத்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நிறைய நடந்தவுடனே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் துருக்கி மக்கள் தான் சொல்லிட்டு துருக்கி மக்களுக்கு எதிராக மாண்டினிகாரோவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 40 குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்து துருக்கிக்கு நாடு கடத்தியிருக்கோம். இருந்தாலும் துருக்கியினுடைய மக்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக ஒரு நாட்டுக்கு எதிராக. ஏன்னா துருக்கியும் அங்கே அசர்பைசானில் துர்க்மெனிஸ்தானா அதை ஊர் மறந்துட்டு அசர்பைசான், துருக்கியும் அசர்பைசானும் ஃப்ரீ விசா நீங்கள் ஈஸியாக வரலான்ற மாதிரியான ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. பட் இது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது மாண்டினிகாரோ. என்ன ஆச்சு, துருக்கி தலைவர் எர்டகனுக்கு இப்படி ஒரு செய்தியா அப்படின்ற செய்தியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.